பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பகோடா நாணயங்களை பற்றி 10th புக்லேயும் கொடுத்துருப்பாங்க, 11th புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 10th புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, கட்டபொம்மன் மொத்தம் அவர் கட்ட வேண்டிய வரித்தொகை எவ்வளோ அப்படின்னா 3310 பகோடா நாணயங்கள். ஆனால் அவர் கட்டினது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1080 பகோடா நாணயங்கள் நீங்களாக. அதுதான் மெயின், சரிங்களா? இதில் 1080 பகோடாக்கள் கட்டினார் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. 3310 பகோடாக்கள் கட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் 1080 பகோடாக்கள் நீங்களாக மீத தொகையை கட்டியிருப்பார். இது 11th புக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பகோடா நாணயம் அப்படின்றது விஜயநகர் காலத்தில் அறிமுகமான தங்க நாணயம், சரியா? இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. பகோடா நாணயம்ன்றது என்ன நாணயம் சொல்லிட்டு தங்க நாணயம். இது ஐரோப்பிய வணிகர்கள் காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். திப்பு சுல்தான் ஆட்சியில் மைசூரில் ஒரு பகோடா அப்படின்றது 3.5 ரூபாய்க்கு சமமாக கொள்ளப்பட்டது. இதான் மெயின். ஒரு பகோடா நாணயம் அப்படின்றது எவ்வளோ ரூபாய் அப்படின்னா 3 ரூபா, 3.5 ரூபாய். தமிழில் இதனை வராகன் என்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வராகன் அப்படின்றது விஜயநகர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தங்க நாணயம். அப்படியே விஜயநகர் பேரரசு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? விஜயநகர அரசர்கள் வராகன் என்று குறிப்பிடப்பட்ட தங்க நாணயங்களை அதிக எண்ணிக்கையில் வெளியிட்டனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் அரசனுடைய பெயர் நகரி அல்லது கன்னட எழுத்து வடிவத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க. இது 11th ஹிஸ்ட்ரி புக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தது 10th ஹிஸ்ட்ரி புக்குப்பா. நன்றி.